வெளிநாட்டு வாழ்வு நண்பர்கள் இருவர். சொல்லு மச்சான், வீட்டை வந்துட்டியா? எதையாவது உள்ள தள்ளினியா? இல்லண்டா இங்க வாவன் 10 மணிக்கு மேலதான் சாப்பாடை பற்றி யோசிப்பின. அக்கறையாக விசாரித்து அழைத்தான் எழில். நான் சாப்பிட்டுட்டேன் எழில், நீ என்ன செய்யற? இது என்ன கேள்வி? பிறந்த நாள் வீட்டுல வந்து நீச்சல் அடிப்போம் மச்சான். நக்கலாக தொடர்ந்தான். குடிச்சு கொண்டிருக்கிறியாளில் கேட்டவன் குரலில் பட்டும் படாமலும் கண்டிப்பின் சாயல். மச்சான், இந்த கிண்டல் தானே வேணாமன்றது. எல்லாருமே உன்ன போல இருக்க முடியாதுடா. நான் என்ன மொடா கூடியனா? ஏதோ இப்படி பிறந்த நாள் விழா விசேஷமண்டா மற்றையோட சேர்ந்து பம்பலுக்கு ஒரு ரவுண்ட் என்ற லிமிட் தெரியுமாதி என்றான் சிரித்தபடி. ஒருத்தனின் தங்கை, ஓமோம், அவர் பெரிய பொறுப்பு மன்னன். அங்க உழைச்சுழைச்சு இங்க அனுப்பி போட்டு அங்க அவர் அப்படி இருக்கிறார். அது உன்னை விட யாருக்கண்ணா தெரியும்? அங்க தின்னாம குடிக்காம உடுத்தாம தேஞ்ச சப்பாத்த மித்து போன விஞ்சல் கோட்டு மாத்திரியாள். அப்ப அவரை கட்டி நானும் துறவி போல வாழவனும் ஆசைப்படுறியா? அந்தாள் ஒரு கஞ்ச பிசுனாரி வேற. சத்தியமா சொல்லுறேன், என்னாலண்டா பிச்சைக்கார வாழ்க்கை வாழையிலாது. அந்தாளோட முசுட்டு மூஞ்சுக்கு அவருக்கு நான் கேக்குதோ. இதுக்கு பகடி என்னடா? முதல் மாட்டேன் என்பாராம், பிறகு கட்டுறேன் என்பாராம். முகமும் மாளும் குரங்கு போல. அந்தாள கட்டை இல்லாதண்டு நான் சொல்லிட்டு அங்க அவர்கிட்ட சொல்லணும். இல்லையோ நானே போய் சொல்லுவன் முகத்துக்கு நேர. மூச்சு விடாது எரிந்து விழுந்தாள் மற்றவன் தங்கை. தவிப்போடு நின்றவள் விழிகளையே உற்று பார்த்த வண்ணம் அருகிலேயே வந்துவிட்டான் எழில். ஹாயாரா? மலர்வு விழிகளில் சின்னதாக சீண்டல், அதோடு சேர்ந்த முறுவலுமாக இலகுவாக கதைக்க ஆரம்பித்திருந்தான் அவன். பதிலுக்கு ஒரு ஹாய் சொல்ல வராது திண்டாடினாள் அவள். என்ன அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறீர் என்றபடி பின்னால் திரும்பி பார்த்த எழில் ஒருவரும் கண்ணில் படவில்லை என்றதும் தாமதிக்கவில்லை. சட்டென்று அவள் கையை பற்றியிருந்தான். என்ன பிடிச்சுதானே கல்யாணத்துக்கு கோமண்ட நீர்? பலத்த எதிர்பார்ப்போடுதான் கேட்டிருந்தான். பதைத்து போனாள் அவள். அனிச்சையாக கையை உருவி கொண்டவள் ஓ விழிகளால் நீர்முத்துக்கள் உருளச் சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்திருந்தாள். பேசப்பட்ட திருமணம் தடைப்பட்ட பின்னும் மனத்துள் நிறைந்து கிடக்கும் எதிர்பார்ப்போடு நின்றாள் அவள். கடைசி வரை ஒரு சின்ன தலையாட்டல் கூட இல்லையே. அந்த அளவுக்கு இன்னமும் அவள் கதைத்தவற்றை பிடித்துக் கொண்டு நிற்கிறானா? திரண்ட கண்ணீர் முத்தாக கன்னத்தில் வலிக்கி தெரித்தது. பார்வை மட்டும் அவர்கள் போன திசையிலிருந்து நகரவில்லை. அந்நேரம் பின்னால் ஒரு கால் வைத்து எட்டி பார்த்தது அவனேதான். இவள் விழிகள் விரிந்து சரசரவென்று கண்ணீர் வடித்தது. அங்கிருந்து சின்ன சிரிப்பு பலக்கரம் மெல்ல உயர்ந்து இவளை நோக்கி ஆடியது. அடோ இடுமையனே! சத்தமாக கத்த வேண்டும் போலிருந்தது இவளுக்கு. அன்று தான் கதைத்தவற்றை மறந்து விட்டான். இதயத்திலிருந்து பெரும் அடைப்பு எடுப்பட்ட உணர்வு. அதை அவனிடம் கேட்டுவிட பரபரத்தாள். இங்க வாங்க, ஒரு நிமிஷம். முன்னே சில அடிகள் எடுத்து வைத்தபடி அழைத்தாள். போயிட்டு வாரன். கையசைத்தபடியே மறைந்திருந்தான் அவன். மைத்துனி வயிற்றினுள் இருந்த சிசுவை பார்த்த அவளுக்கு பரபரப்பு. தமையன் மகள் என்றது கடந்து அவனுள் ஒருவிதமான உணர்வு எழுந்து பரவியது. அதற்கு என்ன பெயர்? அவள் வயிற்றில் சொல்ல தெரியாத ஒரு வகை குறுகுறுப்பு. அவளையும் அறியாதே அவன் அருகே நெருங்கி முட்டிக்கொண்டு நின்றிருந்தாள். சரையிலென்று திரும்பியிருந்தான் அவன். அவளும் தான் விழிகளில் மெல்லிய நீர்ப்படலத்தோடு ஏறிட்டாள். அவள் கரம் மெல்ல அசைந்து அவன் கரத்தை பற்றியும் இருந்தது. சாரி, உண்மையாவே சாரி. அவள் இதழ்கள் நடுங்கச் சொன்ன விதம், அந்நேரம் கசிந்த விழிகளில் நிரம்பி கிடந்த நேசம் ஒன்றென கலந்து அவனை தாக்கிற்று. ஏற்கனவே தழுதழுத்து கிடந்த அவன் இதயத்தை ஆட்டியம் பார்த்தது. சில நொடிகளும் கடந்திராது. உடனடி வினையாக அவள் பிடியில் இருந்த கரத்தை விடுவிக்க நினைத்தானே. அந்நினைப்பு உருவான வேகத்தில் மடிந்து போவதை தள்ளென உணர்ந்தவன் பார்வை அவள் விழிகளுக்குள் ஆழ்ந்து இறங்கியது நிதானமாக. கண்ணத்துடையும் சற்றே குனிந்து அவள் காதோரமாக சொன்னவனுள் அவள் கன்னங்களில் சரென்று இறங்கிய கண்ணீர் கோடுகளை துடைத்துவிடும் அவன். கோபமில்லா? அவளும் சின்ன குரலில் தான் கேட்டாள். தாமதிக்காது தலையாட்டி விட்டவன் உதடுகளில் முறுவல். அவள் இடக்கை மெல்ல கண்ணீரை துடைத்தது. வலக்கையோ அவன் பிடிக்குள் சுருண்டு கிடந்தது. என்ன இது? இங்க என்ன நடக்கிறது? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியானால் எழுத்தாளர் ரோசிகஜன் அவர்கள் எழுதிய ஆரோசை எனும் நாவலை ஒலி புத்தகமாக ரோசிகஜன் யூடியூப் சேனலில் இப்போது நீங்கள் கேட்கலாம். கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கேட்க தவறாதீர்கள் எழுத்தாளர் ரோசிகஜன் அவர்களின் ஆரோசை.